رباه عفوك إني من نور مدت يداي. الكريم கொடுப்பான், கொடுப்பதை ஏற்றுக்கொண்டால் அதிகரிப்பான். லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும். நீங்கள் நன்றி செலுத்தினால், எதற்கு நன்றி செலுத்தினால்? நான் கொடுத்ததை ஏற்றுக்கொண்டு நன்றி செலுத்தினால் நான் அதை அதிகரித்து தருவேன். அல்லாஹு அக்பர். அல் கரீம். அல் கரீம் என்றால் அவன்தான் அதை கொடுப்பான். அதை ஏற்றுக்கொண்டு அவர் வாழ்ந்தால் அவரை அல்லாஹ் மேன்மைப்படுத்துவான். நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவரை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது இன்னா வஜத்னாஹு சாபிரன், அல்லாஹ் அவரை பொறுமையாளராக பெற்றுக்கொண்டான். அந்த பொறுமையை கொடுத்தவன் யார்? அல்லாஹ். அந்த அஹ்லாக்கை, அந்த குணத்தை கொடுத்தவன் யார்? அல்லாஹ். ஆனால் அதை அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான், நிஅமல் அப்த், அவர் மேன்மையான அல்லாஹ்வுடைய அடியார். இன்னஹு அவ்வாப், அல்லாஹ்வை நோக்கியே திரும்பக்கூடிய அடியார் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்கிறார். சுப்ஹானல்லாஹ். அல் கரீம், நீங்கள் கேட்பதற்கு முன்னதாகவே உங்களுடைய உள்ளத்தில் இருப்பதை அறிந்து அல்லாஹ் கொடுப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை கவனியுங்கள். 13 ஆண்டு கால மக்காவுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய தூதருடைய கிப்லா பைத்துல் மக்திஸ். மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகும் சில ஆண்டுகள் கிப்லா பைத்துல் மக்திஸ். ஆனால் ரசூலுடைய உள்ளத்தில் இருந்தது அல்லாஹ் கிப்லாவை கஅபாவை நோக்கி மாற்ற வேண்டும் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் அதை கேட்கவில்லை, ஆனால் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ் அதை அறிந்தான். அவர் நாவை விட்டு கேட்பதற்கு முன்னதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய உள்ளத்தில் இருந்ததை அறிந்து அல்லாஹ் அதை கொடுப்பான். இது முஃமின்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய விசேஷ பண்பு. ஒரு முஃமின் உள்ளத்தில் எதை எண்ணுகிறானோ அல்லாஹ் அதை அறிந்திருப்பான். அதற்கு ஏற்றால் போல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழிகளை திறந்து வைப்பான். அல்லாஹ் சொல்கிறான், கேளுங்கள். சூரத்துல் பக்கரா 144வது வசனத்தில், கத் நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ் ஸமா, உங்களுடைய பார்வை அடிக்கடி வானத்தை நோக்கி திரும்புவதை நாம் பார்க்கிறோம். ஃபலனுவல்லியன்னக கிப்லத்தன் தர்தாஹா, நீங்கள் எதை விரும்பினீரோ, நீங்கள் எதை பொருந்திக் கொள்வீரோ அதை கிப்லாவாக மாற்றி உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். இன்றிலிருந்து நீங்கள் உங்களுடைய கிப்லாவை ஆக்கிக் கொள்ளுங்கள் மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கி. அல்லாஹு அக்பர். அல்லாஹு கரீம். உள்ளத்தில் எண்ணுவதை அறிந்து கேட்பதற்கு முன்னாலும் அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை பற்றி சொல்லக்கூடிய வசனத்தை மேலே கூறினேன். அல்லாஹ் சொல்கிறான், சூரத்துல் இன்ஃபிதார், உள்ளத்திற்கு நெருக்கமான குர்ஆனுடைய வசனம். அல்லாஹ் கூறுகிறான், யா அய்யுஹல் இன்சான் மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம், அந்த கண்ணியமிக்க, அந்த அருள் பொருந்திய, நிறைவாக தரக்கூடிய அந்த ரப்பை விட்டு உங்களுடைய முகத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வது ஏன்? உங்களை திருப்புவது எது மனிதர்களே? யா அய்யுஹல் இன்சான் மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம், அவனை மறந்து வாழ்வது ஏன்? அவனை நினைவு கூறாமல் இருப்பது ஏன்? எது உங்களை திருப்புகிறது? அல்லதி خلقك فسواك فعدلك. அல்லாஹ், மனித படைப்பை அல்லாஹ் சொல்கிறான், உங்களை படைத்து, ஒன்றுமில்லாமல் இருந்த உங்களை படைத்து, உங்களை ஒழுங்குபடுத்தி நேராக்கி, في أي سورة ما شاء ركبك, நான் எதில் விரும்பினேனோ அந்த உருவத்தில் உங்களை படைத்தேனே. அதில் ஏதாவது குறை இருந்ததா? உங்களுடைய அமைப்பில் எதையாவது குறையாக நீங்கள் கண்டீர்களா? அல்லாஹ் அக்பர். நீங்கள் கேட்டீர்களா உங்களுடைய உருவ அமைப்பை இப்படி ஆக்க வேண்டும் என்று? கொடுத்தவன் யார்? நீங்கள் கேட்காமல் உங்களுக்கு கொடுத்தேன். மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம், நீங்கள் கேட்காமல் உங்களுடைய அழகை கொடுத்தேன். மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம், கேட்காமல் அல்லாஹ் கொடுத்தது ஏராளம். நாம் வைத்திருக்கக்கூடிய எல்லாம், நாம் அடைந்திருக்கக்கூடிய எல்லாம் யார் கொடுத்தது? வமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ்,
எம்மிடத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் எம்முடைய ரப்புல் ஆலமீன் எமக்கு வழங்கியது. யார் மாற்ற முடியும்? யார் மாற்றி சொல்ல முடியும்? எம்முடைய பார்வை அல்லாஹ் கொடுத்தது, எம்முடைய நாவு அல்லாஹ் கொடுத்தது, எம்முடைய உடல் அமைப்பு அல்லாஹ் கொடுத்தது, எம்முடைய இதயம், எம்முடைய சிந்தனை, எம்முடைய குடும்ப வாழ்வு, எம்முடைய செல்வம், எம்முடைய கல்வி, எம்முடைய பதவி, எம்முடைய உயர்வு, நாம் இந்த உலகத்தில் அனுபவிக்கக்கூடிய எல்லாம், இந்த காற்று, எம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த பூமி, நாம் வாழ்வதற்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அமைப்புகள், இவையெல்லாம் எதுவும் குறையில்லாமல் நீங்காமல் கொடுத்தவன் யார்? அல்லாஹ். எந்த குறைவை அதில் அல்லாஹ் உங்களுக்கு ஆக்கினான். சுப்ஹானல்லாஹ். இஸ்லாமை கொடுத்தவன் யார்? நீங்கள் பிறக்கும் போது முஸ்லிமாக பிறக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டீர்களா? இல்லை. உங்களை தௌஹீதில் பிறக்க வைக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டீர்களா? இல்லை. இந்த குணத்தில் உங்களை அல்லாஹ் அனுப்ப வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டீர்களா? இல்லை. இந்த தாய்க்கு உங்களை பிறக்க வைக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டீர்களா? இல்லை. இவை எதையும் நீங்கள் கேட்கவில்லை. அல்லாஹ் அழகுற செம்மைப்படுத்தி உங்களுக்கு கொடுத்தானே. யா அய்யுஹல் இன்சான் மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம். அந்த கரீமாகிய ரப்பாகிய அந்த ரப்பை விட்டு உங்களை திருப்பக்கூடியது எது என்று அல்லாஹ் குர்ஆனிலே கேட்கிறான். அல் கரீம் கேட்டதை அளவின்றி கொடுப்பான். வ ஆதாக்கும் மின் குல்லி மா சஅல்துமூஹு. நீங்கள் கேட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். வ இன் தஉது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா. அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் என்ன ஆரம்பித்தால் எண்ணி முடிக்க முடியாது. அல்லாஹ் உங்களுக்கு வெளிப்படையாக வைத்திருக்கக்கூடிய அருள்கள், அல்லாஹ் மறைவில் வைத்திருக்கக்கூடிய அருள்கள், இவற்றை எல்லாம் என்ன ஆரம்பித்தால் எப்படி எண்ணி முடிப்பீர்கள்? அல்லாஹ் அக்பர். ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் இதய துடிப்பு துடிப்பதற்கு உடலில் எத்துணை உறுப்புகள் வேலை செய்ய வேண்டும். அதில் ஒன்றை செயலுக்கு செய்து விட்டால் ஒரு நிமிடத்திற்கு, ஒரு நொடிக்கு அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய அருளை எப்படி எண்ண முடியும்? பார்வை, சுவாசிக்கக்கூடிய ஆற்றல், ஒரு மனிதனுடைய உணவு உள்ளே சென்று வெளியேறுதல், இரத்த நாளங்களில் இரத்தங்கள் செல்லுதல், மூளை சிந்திப்பதற்கு தேவையான விஷயங்களை இதயம் சேர்த்து செய்தல், என் உடலில் இருக்கக்கூடிய அங்கங்களை, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருள்களை என்ன ஆரம்பித்தால் எப்படி எண்ணி முடிக்க முடியும்? லா துஹ்ஸூஹா. ஒருபோதும் எண்ணி முடிக்க முடியாது. ஏன்? அல் கரீம் அவன். அதனால்தான் நீங்கள் அவனுக்கு நன்றி செலுத்தவில்லை என்றாலும் அல்லாஹ் கொடுப்பான். இந்த உலகத்தில் மனிதர்கள் வேண்டுமானால் நன்றி எதிர்பார்த்து கொடுக்கலாம், ஏதாவது ஒன்றை எதிர்பார்த்து கொடுக்கலாம். அல்லாஹ் யா அல் கனி, எந்த தேவையும் நம்மிடம் கிடையாது அவனுக்கு. அவனுக்கு நாம் சுஜூது செய்ய வேண்டும் என்ற தேவையும் அவனுக்கு கிடையாது. அவனை அல்லாஹ் அக்பர் என்று அழைக்க வேண்டும் என்ற தேவையும் அவனுக்கு கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ் அவனுக்கு தேவை கிடையாது. முஹம்மது ரசூலுல்லாஹ் அவனுக்கு தேவை கிடையாது. எந்த தேவையும் இல்லாமலும் உங்களுக்கு இஸ்லாமை கொடுத்தவனே, உங்களுக்கு தௌஹீதை கொடுத்தவனே, உங்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ்வை உச்சரிப்பதற்கு வாய்ப்பை கொடுத்தவனே, சுஜூதில் சுப்ஹான ரப்பியல் அலா என்று அல்லாஹ்வை வணங்குவதற்கு வாய்ப்பை கொடுத்த அந்த ரப்பை, அல் கரீமை ஏன் மறந்து வாழ்கிறோம்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் கரீம் யார் அவன்? இன்னல்லாஹ ஹய்யுன் கரீம். அல்லாஹ் வெட்க குணமுடையவன், அல்லாஹ் கரீம். ஏன்? யஸ்தஹி இதா ரஃபஅ الرجل இலைஹி யதைஹி அய்யருத்தஹுமா ஸிஃப்ரன் ஹாயிபத்தைனி. ஒரு மனிதன் இரண்டு கரம் ஏந்தி அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய தேவையை கேட்டு அதை அல்லாஹ் நிறைவேற்றாமல் அந்த அடியானுடைய கரம் கீழே விழுவதை அல்லாஹ் வெட்கமடைகிறான். ஏன் அல்லாஹ் வெட்கமடைகிறான்? கரீம் அவன். கேட்டு கொடுக்காமல் இருப்பதற்கு வெட்கமடைவான், கேட்காமலும் அவன் கொடுப்பான். அல்லாஹு அக்பர். கரீம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை பற்றி சொல்கிறான், வஇதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீபுன். சிரமத்தில் வாழ்பவர்களே,
கஷ்டத்தில் வாழ்பவர்களே, பிரச்சனையில் வாழ்பவர்களே, கடனில் வாழ்பவர்களே, நோயில் வாழ்பவர்களே, குடும்ப உறவில் பிரச்சனையில் வாழ்பவர்களே, இந்த உலகத்தில் எல்லா பிரச்சனைகளையும் சோதனைகளையும் உள்ளடக்கி இருந்தால் கேளுங்கள், உங்களுடைய ரப்பு எங்கே இருக்கிறான்? ஃபஇன்னி கரீபுன், நான் அவர்களுக்கு அருகாமையில் இருக்கிறேன். உஜீபு தஅவத தாஇ இதா தஆன், என்னை அவர்கள் அழைக்கட்டும், அந்த அழைப்பிற்கு நான் பதில் கொடுக்கிறேன். அல்லாஹ் அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொன்னார்கள், நீங்கள் ஒன்றை நினைத்தால், ஒரு தேவையை நாடினால் அல்லாஹ்விடத்திலே அதிகரித்து கேளுங்கள். ஏன்? நீங்கள் அல்லாஹ்வை, உங்களுடைய ரப்பை தான் கேட்கிறீர்கள். அதில் குறைவுபடாதீர்கள். வலியுறுத்தி அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். ஒரு குழைத்த மாவிற்கு உப்பு இல்லை என்றாலும் அல்லாஹ்வை அழையுங்கள். அவன் உங்களோடு இருக்கிறான். உங்களை அவன் தனியே விடவில்லை, உங்களை அவன் கைவிடவில்லை. அல் கரீம், எல்லோரோடும் எல்லா நிலையிலும் யார் அழைத்தாலும் இந்த உலகத்தில் அவன் பதில் கூறுவான். அவன் பதிலளிக்காத பிரார்த்தனை இந்த உலகத்திலே இல்லை. ஒன்று அல்லாஹ் கொடுப்பான், அல்லது நமக்கு நலவில்லை என்றால் அதை விட சிறந்த ஒன்றை கொடுப்பான். அல் கரீம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை எத்தனையோ உதாரணங்களை நாம் பார்க்கலாம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், ரப்பி இன்னி வஹனல் அத்மு மின்னி வஷ்தஅல الرأس ஷைபா. யா அல்லாஹ், என் தலைமுடியெல்லாம் நரைத்து விட்டது, என் நரம்புகள் எல்லாம் தளர்ந்து விட்டது. யா அல்லாஹ், எனக்கு ஒரு வாரிசை கொடு யா அல்லாஹ் என்று கேட்டார்கள். அல்லாஹ் கொடுப்பான். அல் கரீம் கொடுப்பான். எண்ணாததையும் அல்லாஹ் கொடுப்பான். அவன் அல் கரீம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஒரு குழந்தையை கேட்டார்கள். அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்றெல்லாம் கேட்கவில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிலளித்தான், யா ஜக்கரியா இன்னா நுபஷ்ஷிருக பிகுலாம். அது ஆண் குழந்தை, இஸ்முஹு யஹ்யா. சுப்ஹானல்லாஹ். அதற்கு அல்லாஹ் பெயரிட்டு அனுப்பினான். உலகத்தில் பிறப்பதற்கு முன்னதாகவே, இதற்கு முன்னால் இந்த பெயரை யாருக்கும் சூட்டவில்லை. இதோ உனக்கு ஒரு ஆண் குழந்தை அல்லாஹ் கொடுக்கிறான், அவருடைய பெயர் யஹ்யா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் அல் கரீம் அல்லாஹ்வை அழைத்தார்கள், யா அல்லாஹ், எனக்கு குழந்தை வேண்டும் என்று. அல்லாஹ் கொடுத்தான். முதலாவது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அதிக ஆண்டுகளுடைய பிரார்த்தனைக்கு பிறகு இன்னொரு மனைவியின் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உருவாக்கினான் இஸ்மாயிலை. அதற்கு பிறகு அவர்கள் குழந்தைக்காக பிரார்த்தனை செய்யவில்லை. ஆனால் கொடுத்தால் அல்லாஹ், எந்த பெண்ணிடமிருந்து குழந்தை பிறக்கவில்லை என்று நினைத்தார்களோ அதே பெண்ணிடமிருந்து இஸ்ஹாக்கை அல்லாஹ் அக்பர் கொடுத்தான், நபியாகவே. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அல் கரீம். அவன் கேட்டால் கொடுப்பான், கேட்காததையும் அளவின்றி கொடுப்பான். கேட்பதை அல்லாஹ் விரும்புகிறான். கேட்பதை அல்லாஹ் விரும்புகிறான். கேட்காமல் இருப்பதை அல்லாஹ் வெறுக்கிறான். மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய தேவைகளை கேட்பதை அல்லாஹ் விரும்புகிறான். நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய தேவைகளை அவனிடத்தில் கேட்காமல் இருப்பதை அல்லாஹ் வெறுக்கிறான். எதுவாக இருந்தாலும், எதை தேடினாலும் உலகத்திலே அல்லாஹ்விடத்திலே அதிகம் கொடு யா அல்லாஹ் என்று அழைத்துக் கொண்டே இருங்கள். நீங்கள் அழைத்துக் கொண்டிருக்கும் காலமெல்லாம் உங்களை நேசித்து அவன் பதிலளித்துக் கொண்டே இருப்பான், நீங்கள் கேட்டதை விட சிறந்த முறையில். அல் கரீம். இவ்வளவு பாவங்களை சுமந்து இந்த உலகத்திலே இந்த நிலையில் நாம் வாழ்கிறோமே, எம்மை அல்லாஹ் தண்டிக்காமல் இருப்பதற்கு மிக அடிப்படை அல்லாஹ்வுடைய குணம் அல் கரீம். அல்லாஹு அல் கரீம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய இந்த மகத்துவமிக்க தன்மையை பற்றி சொன்னார்கள். ஒரு அடியான், இதா ஹம்ம அப்தி பிஸய்யிஅ, அல்லாஹ் கூறுவதாக, என் அடியான் ஒரு தீமையை நினைத்தால் மலக்குகளிடத்தில் சொல்லுவான், ஃபலா தக்துபூஹா அலைஹி, அவன் தீமையை எண்ணுகிறான், அதனால் அதை நீங்கள் எழுதாதீர்கள். ஃபஇன் அமிலஹா ஃபக்துபூஹா ஸய்யிஅ,
அதை அவர் செய்தால் ஒரு தீமையாக பதிவு செய்யுங்கள் என்று. அல் கரீம் எண்ணினால் மலக்குகளுக்கு கட்டளையிடுவான், அவன் எண்ணுகிறான் செய்யவில்லை, அதனால் ஒருபோதும் அதை நீங்கள் எழுதாதீர்கள் என்று. அல்லாஹு அக்பர். ஒருவர் ஒரு தீமையை ஒரு நன்மையை நாடினால் அதை அவர் செய்யவில்லை என்றாலும் அல்லாஹ் சொல்லுவான் ஃபக்துபூஹா ஹஸனா, அவன் அந்த நன்மையை செய்ய நாடுகிறான் ஆனால் செய்யவில்லை, இன்னும் இருந்தாலும் அவன் எண்ணியதை எழுதுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். அவன் அந்த நன்மையை செய்துவிட்டால் அல்லாஹ் சொல்லுவான் 10ஆக அதை எழுதுங்கள் என்று. அல்லாஹு கரீம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் وَهُوَ الَّذِي يَقْبَلُ التَّوْبَةَ عَنْ عِبَادِهِ. ஏன் அல்லாஹ் ஒரு அடியான் எவ்வளவு பாவம் செய்தாலும் மன்னிக்கிறான், அவன்தான் மன்னிப்பவன். وَمَن يَغْفِرُ الذُّنُوبَ إِلَّا اللَّهُ. உங்களுடைய பாவங்களை அல்லாஹ்வை தவிர யார் மன்னிக்க முடியும்? وَيَعْفُو عَنِ السَّيِّئَاتِ. கடலளவு உலகமளவு கோடி கோடிகள் பாவங்கள் இருந்தாலும் அல்லாஹ்வை அஸ்தக்ஃபிருல்லாஹ் மனம் திருந்தி வருகிறேன் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வஹுவல்லதி யக்பலு தௌபஹ, அல்லாஹ் அங்கீகரிக்கிறான், அதை மகிழ்ச்சியோடு அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். தனக்குத்தான் பாவம் செய்தான், தன்னைத்தான் மறுத்தான், தான் பார்க்கும் போது கேட்கும் போதுதான் அந்த அசிங்கமான குற்றங்களை எல்லாம் அநீதமான குற்றங்களை எல்லாம் செய்தான். இருந்தாலும் மனம் திருந்தி தன்னிடத்திலே வரும்போது அல்லாஹ் அதை கண்ணியமோடு ஏற்றுக்கொண்டு அவனை அரவணைத்து அதை நீக்கி மன்னித்து மறைக்கிறான். அல்லாஹு கரீம். அல்லாஹ் சொல்கிறான், அது மட்டுமல்ல, யார் தௌபா செய்து ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்வாரோ فَأُولَئِكَ يُبَدِّلُ اللَّهُ سَيِّئَاتِهِمْ حَسَنَاتٍ. பாவங்கள் ஒரு அடியான் செய்து அல்லாஹ்விடத்திலே தௌபாவை நோக்கி திரும்பினால் அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுவதோடு மட்டுமல்லாமல் அவன் செய்த பாவங்கள் அளவு நன்மைகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கிறான். ஏன்? அல்லாஹு கரீம். அல்லாஹு கரீம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அல் கரீம் அவன் பாவங்களை மன்னிப்பான். பாவங்களை மன்னிப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த பாவங்களுக்கு நன்மையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்குவான். அந்த பாவங்களை அல்லாஹ் மறைப்பான். அதிகமாக நாம் இந்த அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகளுடைய பாடத்தில் கேட்கக்கூடிய ஹதீஸ், நாளை மறுமையில் அல்லாஹ் ஒரு அடியானை திரைக்குள் ஒன்று சேர்ப்பான். அவனும் அந்த அடியானும் அந்த திரைக்குள் நடப்பதை மஹ்ஷரில் யாரும் பார்க்க முடியாது. அல்லாஹ் அந்த அடியானை நெருக்கமாக்கி கேட்பான், இந்த பாவத்தை இந்த நேரத்திலே செய்தாயா, இந்த பாவத்தை இந்த நேரத்திலே செய்தாயா என்று. அவன் யா அல்லாஹ் செய்தேன் செய்தேன் என்று சொல்லும் போது அல்லாஹ் அவனை நெருக்கமாக்குவான். அவன் நினைத்துக் கொள்வான், நான் அழிந்து விட்டேன் என்று. அப்போது அந்த அடியானை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், சதர்துஹா அலைக ஃபித் துன்யா, சதர்துஹா அலைக ஃபித் துன்யா. நாம் கோடான கோடி பாவங்களை செய்கிறோம், கண்ணிய குறைவான பாவங்களை செய்கிறோம். அந்த பாவங்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ் நாம் செய்யக்கூடிய நிலையிலேயே நமக்கு வெளிப்படுத்தி விட்டால் இந்த உலகத்தில் எவரும் எமக்கு கண்ணியம் தர மாட்டார்கள். அல்லாஹ் மறைக்கிறான் அதை. சதர்துஹா அலைக ஃபித் துன்யா. ஏன் அல்லாஹ் மறைக்கிறான்? அல்லாஹ் அல் கரீம். அல்லாஹ் கண்ணியம் மிக்கவன். அடியானுக்கு அந்த கண்ணியத்தை கொடுப்பதை அல்லாஹ் விரும்புகிறான். சதர்துஹா அலைக ஃபித் துன்யா அக்ஃபிருஹா லகல் யௌம். அடியான் நாடியதை அல்லாஹ் கொடுப்பான், அடியான் நாடாததையும் அல்லாஹ் கொடுப்பான். அவனுக்கு அருளாக சொர்க்கத்திலே சொர்க்கவாதிகள் நுழைந்ததற்கு பிறகு சொர்க்கவாதிகளை அழைத்து கேட்பான், உங்களுக்கு எதையாவது நான் அதிகப்படுத்தி தர வேண்டுமா? ஏன் கேட்கிறான்? அல் கரீம். அவன் அதிகரித்து கொடுத்துக் கொண்டே இருப்பான். கேட்பதையும் அவன் விரும்புவான், கேட்டதை கொடுப்பதையும் அவன் விரும்புவான், கேட்காததை கொடுப்பதையும் அவன் விரும்புவான். கொடுப்பதை விரும்பிக் கொண்டே இருப்பான். கொடுப்பது அவனுக்கு விருப்பமானது. அல்லாஹ் கொடுத்துக் கொண்டே இருப்பான். அவன் கொடுப்பது அவனுடைய கஜானாவில் எல்லாவும் குறையாது.
உலகத்தில் உள்ள மனிதர்கள், ஜின்கள், முதலாமவர்கள், இறுதியாமவர்கள் என எல்லோரும் ஒரு மைதானத்திலே ஒன்று கூடி அவரவர்கள் தங்களுடைய தேவைகளை கேட்டு எல்லாருடைய தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றினாலும் கடலில் ஊசியை முக்கி நுழைத்தால் கடலின் நீரில் அந்த ஊசி எதை குறைத்திருக்குமோ அந்த அளவு கூட அல்லாஹ்வுடைய கஜானாவில் காலியாகி இருக்காது. அல்லாஹ் அல் கரீம். சொர்க்கவாதிகள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், எங்களுடைய முகங்களை வெண்மையாக்கவில்லையா? சொர்க்கத்திலே நுழைவிக்கவில்லையா? நரகத்திலிருந்து பாதுகாக்கவில்லையா? இதை விடவா ஒன்றை அதிகரித்து தரப்போகிறாய்? ஃபயக்ஷிஃபுல் ஹிஜாப். அல்லாஹ் திரையை அகற்றுவான். அல்லாஹுவை பார்ப்பார்கள். அல்லாஹ் அதை கொடுப்பதை விரும்புகிறான். அவர்கள் கேட்கவில்லை. அல்லாஹ் அல் கரீம் அவனாக அழைத்து அவனை காண்பிப்பான். உஜூஹு யௌமைதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அல் கரீம். அவனோடு இணையக்கூடிய எல்லாம் கரீமாக அமையும். அல்லாஹ் சொல்கிறான், இன்னஹு லகுர்ஆனுன் கரீம். குர்ஆன் கரீமானது. குர்ஆன் அல்லாஹ்வுடைய படைப்பல்ல, மக்லூக் அல்ல. குர்ஆன் அல்லாஹ்வுடைய படைப்பல்ல. குர்ஆன் மகத்துவமிக்கது. ஏன் அல்லாஹ் மகத்துவமிக்கவன், அல்லாஹ் கண்ணியமிக்கவன். அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் கண்ணியமிக்கது. யாருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் இணைகிறதோ அவர்களும் கண்ணியமானவர்கள். அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் முஃமினூன், லா இலாஹ இல்லாஹு ரப்புல் அர்ஷில் கரீமி. கரீமி என்று ஓதினால் அர்ஷை குறிக்கும். கரீமு என்று ஓதினால் ரப்பை குறிக்கும். ரப்புல் அர்ஷில் கரீம். அல்லாஹ்வுடைய ரப்புடைய அர்ஷ் கரீமானது. அல்லாஹ் சொல்கிறான், நாளை மறுமையில் அவர்களுக்கு அல்லாஹ் நுழைவிக்கக்கூடிய வனுதுகில்கும் முதுகலன் கரீமா. கண்ணியமிக்க நுழைவிடத்தில் அல்லாஹ் அவர்களை நுழைவிப்பான். அல்லாஹ்வுடைய படைப்பில் அல்லாஹ்வோடு இணைந்த, அல்லாஹ் படைத்த எல்லாம் கண்ணியம் உள்ளது. வலகத் கர்ரம்னா பனி ஆதம். ஆதமுடைய சந்ததிகள் எல்லாவற்றையும் நாம் கண்ணியப்படுத்தி இருக்கிறோம். வேற்றுமைகள் கிடையாது. உங்களுடைய பார்வையில் வேண்டுமானால் நிறமில்லாதவர்கள் கண்ணியம் இல்லாமல் இருக்கலாம். உங்களுடைய பார்வையில் வேண்டுமானால் செல்வம் இல்லாதவர்கள் கண்ணியம் இல்லாமல் இருக்கலாம். உங்களுடைய பார்வையில் வேண்டுமானால் ஜாதியில், மதத்தில், மொழியில் பிறந்தவர்கள் கண்ணியம் இல்லாதவர்களாக இருக்கலாம். உங்களுடைய பார்வையில் வேண்டுமானால் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம். இறைவனுடைய பார்வையில் வலகத் கர்ரம்னா பனி ஆதம். ஆதமுடைய சந்ததிகள் எல்லாம் அல்லாஹ்வால் கண்ணியப்படுத்தப்பட்டது. மனித குலம் எல்லாம் அல்லாஹ்வால் கண்ணியப்படுத்தப்பட்டது. ஆனால் கண்ணியப்படுத்தப்பட்ட மனித குலத்தில் கண்ணியமிக்கவனால், மகத்துவமிக்கவனால், அந்த கரீமால் கண்ணியப்படுத்தப்பட்ட இந்த மனித இனத்தில் அல்லாஹ்விடத்திலே கண்ணியமிக்கவர்கள் யார்? அதான் இங்க பார்க்கிறது முக்கியம். கண்ணியமுள்ளவரிடத்தில் கண்ணியமுள்ளவர்கள் யார்? அல்லாஹ் சொல்கிறான், இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும். இந்த அல் கரீம் இடத்தில் கண்ணியமுள்ளவர்கள், கரீமானவர்கள் யார்? இன்ன அக்ரமக்கும், உங்களில், அத்காக்கும், அல்லாஹுவை அதிகம் பயப்படக்கூடியவர்கள், தக்குவாவை சுமக்கக்கூடியவர்கள், அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்கள், அல்லாஹுவை பயந்து வாழக்கூடியவர்கள். தக்குவா என்றால் என்ன? சிறிய நேரத்தில் அந்த வார்த்தையுடைய மகத்துவத்தை சொல்லி முடிக்க முடியாது. இப்னு மஸ்ஊதுடைய ஒரு விளக்கத்தை முன்வைக்கிறேன் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் சொன்னார்கள், அத்தக்குவா என்றால் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுதல், மாறு செய்யாமல் இருத்தல். அல்லாஹ்வை நினைவு கூறுதல், மறக்காமல் இருத்தல். அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துதல், நன்றிக்கு மாற்றமாக நடக்காமல் இருத்தல். அல்லாஹு அக்பர். இதுதான் அத்தக்குவா. இதை உடையவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான், இந்த உலகத்திலும் மறுமையிலும். இது உடையவர்கள் அல்லாஹ்விடத்திலே மேன்மை உடையவர்கள். இது உடையவர்கள் அல்லாஹ்வுடைய இறைநேசர்கள். அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் அல்லதீன ஆமனூ
வகானு யத்தகூன், அல்லாஹ்வை பயந்து கொண்டே வாழ்வார்கள். இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவார்கள், மாறு செய்ய மாட்டார்கள். அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள், அல்லாஹ்வை மறக்க மாட்டார்கள். அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவார்கள், அல்லாஹ்விற்கு நன்றிக்கு மாற்றமாக நடக்க மாட்டார்கள். இந்த தக்வா உடையவர்களை அல்லாஹ் மேன்மைப்படுத்துவான். ஏன்? அல் கரீம் இடத்தில் அவர்கள் மேன்மையானவர்கள். இந்த உலகத்திலும் وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ. அல்லாஹ் மேலும் சொல்கிறான் وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مِنْ أَمْرِهِ يُسْرًا. இந்த உலகத்திலே அவர்களுக்கு எந்த சிரமமும் வராமல் அல்லாஹ் பார்த்துக் கொள்வான். அல் கரீம், இந்த உலகத்தில் எல்லோருக்கும் அல் கரீம் தான். யாருக்கு வேண்டுமானாலும் அல்லாஹ் செல்வத்தை கொடுப்பான். செல்வத்தை அல் கரீம் கொடுப்பதால் உங்களை நேசிக்கிறான் என்று அர்த்தமல்ல. அல் கரீம் ஏழ்மையை கொடுத்திருக்கலாம், அதற்கு பதிலாக அல்லாஹ் வேறொன்றை மேன்மையாக வைத்திருக்கலாம். ஏழ்மையை கொடுத்ததால் அல் கரீம் உங்களை கைவிட்டான் என்று அர்த்தமல்ல. செல்வம் ஏழைக்கும் கொடுக்கப்படும், செல்வம் முஸ்லிமுக்கும் கொடுக்கப்படும், அல்லவனை மறுக்கக்கூடியவர்களுக்கும் கொடுக்கப்படும், நன்றி செலுத்துபவர்களுக்கும் கொடுக்கப்படும், நன்றிக்கு மாற்றமாக நடப்பவர்களுக்கும் செல்வம் கொடுக்கப்படும். ஏழ்மையை வைத்திருப்பதால் அல்லாஹ் உங்களை கைவிடவில்லை, செல்வத்தில் வைத்திருப்பதால் அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான் என்ற அர்த்தம் அல்ல. அல்லாஹ்விடத்தில் உலகத்திலே மேன்மையானவர்களுக்கு ஒரே ஒரு அடையாளம், இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும். உலகம் யாருக்கு வேண்டுமானாலும் அல் கரீமிடம் இருந்து கிடைக்கும், ஆனால் மறுமை யாருக்கு? அந்த மறுமையுடைய வாழ்க்கை யாருக்கு? அல்லாஹ் சொல்கிறான் வல் ஆখিরাতু இன்த ரப்பிக லில் முத்தகீன் வல் ஆখিরাতু இன்த ரப்பிக லில் முத்தகீன். மறுமை வேண்டுமா? மறுமையில் மஹ்ஷரில் வெற்றி வேண்டுமா? அல்லாஹ்வுடைய பொருத்தம் சொர்க்கம் வேண்டுமா? மறு உலக வாழ்க்கை உனக்கு உரித்தாக வேண்டுமா? வெற்றியால் அல்லாஹ்விடத்தில் கண்ணியம் மிக்கவனிடத்தில் கண்ணியமாக கருதப்படக்கூடிய தக்குவாவை சுமந்தவனாகவா? மறுமை உனக்குத்தான், சொர்க்கம் உனக்குத்தான், அல்லாஹ்வுடைய பொருத்தம் உனக்குத்தான். யா அல்லாஹ், வெளிப்படையிலும் மறைவிலும் இந்த தக்குவாவை சுமக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. والآخرة عند ربك للمتقين إن أكرمكم عند الله أتقاكم. الكريم, அல்லாஹ்விடத்தில் அந்த கரீமிடத்தில் நெருக்கமாக வேண்டும் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுஹிப்புல் குரமா. அல் கரீமுடைய தன்மையோடு நடந்து கொள்ளக்கூடியவர்களையும் அல்லாஹ் நேசிக்கிறான். கண்ணியத்தோடு நடந்து கொள்ளுதல் அல்லாஹ்வுடைய படைப்புகளிடத்தில், தாராளமாக நடந்து கொள்ளுதல் அல்லாஹ்வுடைய படைப்புகளிடத்தில், அளவின்றி கொடுத்தல் அல்லாஹ்வுடைய படைப்புகளிடத்தில், தன் தேவையும் மீறி அல்லாஹ்வுடைய பாதைகள் கொடுத்தல் அல்லாஹ்வுடைய படைப்புகளிடத்தில். இந்த தன்மை அல்லாஹ் விரும்புகிறான். கஞ்சத்தை, வறுமையில் கஞ்சத்தை பிறருக்கு கொடுக்காமல் தடுத்துக் கொள்வதை அல் கரீம் வெறுக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆখির ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத். சுப்ஹானல்லாஹ். யார் மறுமையை நம்பி வாழ்கிறாரோ, மறுமையை அல்லாஹ்வை நம்பி வாழ்கிறாரோ, அவர் பேசினால் நல்லதை பேசட்டும் அல்லது வாய் மூடி இருக்கட்டும். ومن كان يؤمن بالله واليوم الآخر فليكرم جاره. யார் மறுமையை நம்பி அல்லாஹ்வை நம்பி வாழ்வாரோ, ஈமான் கொண்டு வாழ்வாரோ, அவர் தன்னுடைய அண்டை வீட்டாரிடத்திலே கண்ணியமோடு நடந்து கொள்ளட்டும். ومن كان يؤمن بالله واليوم الآخر فليكرم ضيفه. யார் அல்லாஹ்வையும் மறுமையும் நம்பிக்கை கொண்டு வாழ்வாரோ, தன்னுடைய வீட்டை தேடி வரக்கூடிய விருந்தாளியை கண்ணியப்படுத்தட்டும். فليكرم ضيفه.
அண்டை வீட்டாருக்கு வரக்கூடிய விருந்தாளிக்கே கண்ணியம் கொடுக்க வேண்டும் என்றால் வீட்டில் இருப்பவர்களுக்கு, பெற்றோருக்கு, பிள்ளைகளுக்கு, குடும்ப உறுப்பினர்களுக்கு அல்லாஹ் என்ன ஒரு தீன். நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள், அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்துவான். நீங்கள் கண்ணியப்படுத்துவதை விட்டால் அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்துவதை விடுவான். பெற்றோருக்கு மாறுபட்டு நடப்பவருக்கு அல்லாஹ்வுடைய கண்ணியம் இல்லை. உறவினர்களை புறக்கணித்து வாழ்பவருக்கு அல்லாஹ்வுடைய கண்ணியம் இல்லை. ஏழைகளை விரட்டுபவருக்கு அல்லாஹ்வுடைய கண்ணியம் இல்லை. யதீம்களை ஆதரிக்காதவருக்கு அல்லாஹ்வுடைய கண்ணியம் இல்லை. என்ன ஒரு தீன், என்ன ஒரு அழகிய மார்க்கத்தில் அல்லாஹ் எம்மை பிறக்க வைத்திருக்கிறான். நாம் கேட்கவில்லை, அல் கரீம் கொடுத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானா அல்லாஹ். எங்களுக்கு நேர்வழி கொடுத்தவன் அல்லாஹ். நாங்கள் கேட்கவில்லை, அவன் எங்களுக்கு இந்த நேர்வழியை கொடுக்கவில்லை என்றால் ஒருபோதும் நாங்கள் நேர்வழியை அடைந்திருக்க முடியாது. பலர் எண்ணிக்கொள்கிறார்கள் நாங்கள் இஸ்லாமில் இருப்பது உதவி என்று அல்லாஹ்விற்கு, இஸ்லாமிற்கு பெருமை என்று. யமுன்னூன அலைக அன் அஸ்லமு குல்லா தமுன்னு அலைய இஸ்லாமக்கும். உங்களுடைய இஸ்லாமால் எந்த உதவியும் அல்லாஹ்விற்கு இல்லை, அல்லாஹ் தான் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறான். அல் கரீம் தான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறான். லா இலாஹ இல்லல்லாஹ் இருப்பது பெருமை அல்ல, அல் கரீம் உங்களுக்கு கொடுத்த அருள் அது. அவன் நாடி கொடுத்ததால் நீங்கள் முஸ்லிம்கள், அவன் நாடி கொடுத்ததால் நான் முஸ்லிம், அவன் நாடி கொடுத்ததால் இந்த வாயில் இந்த வார்த்தைகள், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த தௌஹீத், அல் கரீம், அவனுடைய அருட்கொடைகள் இவையெல்லாம். அதை எண்ணி ஆரம்பித்தால் எண்ணி முடிக்க முடியாது. அல் கரீம். இன்று நாம் உயிரோடு எம்முடைய பாவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்படாமல் அல்லாஹ் அவகாசத்தை கொடுத்து எம்மை அரவணைக்க காத்துக் கொண்டிருப்பதல் காரணம் அல் கரீம். ரசூலுல்லாஹ் அதனால் தான் அல்லாஹ்விடத்திலே கேட்குமாறு சொன்னார்கள், அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் கரீமுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃப் அன்னி. யா அல்லாஹ், நீ மன்னிப்பதை விரும்பக்கூடியவன். ஏன் கரீம் அவன்? நீ கரீம், மன்னிப்பை விரும்புகிறாய், நீ கரீம், அதனால் எங்களை மன்னித்து விடு என்று அல்லாஹ்விடத்திலே கேட்குமாறு, கரீமை அழைத்து கேட்குமாறு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல் கரீம் அல்லாஹ்வுடைய மகத்துவமிக்க பண்பது. அல்லாஹ்வுடைய செயல்களில் அல் கரீம் அவன், அல்லாஹ்வுடைய பண்புகளில் அல் கரீம் அவன், அல்லாஹ்வுடைய உள்ளமைகளில் அல் கரீம் அவன். இதை இந்த சிறிய நேரத்தில் விளக்கிவிட முடியாது. இந்த வார்த்தை, இந்த ஒரு சொல் அடக்கி இருக்கக்கூடிய பொருளை. அல்லாஹ்வை அறியுங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வை பற்றி படியுங்கள், அல்லாஹ்வை தெரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வை அறிய அறிய அல்லாஹ்வை அதிகம் அன்பு கொள்வோம், அதிகம் அல்லாஹ்வை பயப்படுவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட மக்களாக என்னையும் உங்களையும் ஆக்கட்டும். ஜஸாக்கமுல்லாஹு கைரன், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. அல் கரீமை அல் கரீம் என்று அழைத்த அல்லாஹ்வை, அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய தேவைகளை கேளுங்கள். நீங்கள் கேட்கவில்லை என்றாலும் உங்கள் உள்ளத்தில் இருப்பதை அறிந்து அல்லாஹ் கொடுப்பான். நீங்கள் கேட்காமலும் கொடுப்பான். நீங்கள் கேட்டாலும் அல்லாஹ் நீங்கள் கேட்டதை விட சிறந்ததை கொடுப்பான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.